வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இது சித்தர்கலைகள் 64 என்ற காணொளி. இந்த காணொளி வாயிலாக 2025 ஆண்டு சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பேச்சுக்கான பொது பலன்களையும் பிரத்யோக பலன்களையும் பதிவிட்டுள்ளேன். கோவில் பலன்களையும் பதிவிட்டுள்ளேன். மேற்கொண்டு சித்தர்களுடைய வாழ்க்கை குறிவை நான் இதில் பதிவிடுவேன். தொடர்ந்து காணுங்கள். தமிழ் மந்திரங்களை நான் இதில் குறித்து பதிவிட விரும்புகிறேன். அன்பர்கள் கேட்டு பயனடைய வேண்டுகிறேன். இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு பயனடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக திருமணம் பாக்கியம் யோகமாக அமையவும், திருமணம் சிறப்பாக நடக்கவும், மேற்கொண்டு தடைப்பட்ட திருமணம் தடையின்றி நடக்கவும், கால தாமதமாக வயது உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கவும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும், இரண்டாம் திருமணம் முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த மந்திரம் ஒரு சுபிச்சத்தையும் மங்களத்தையும் தரும். ஆகவே இந்த மந்திரத்தை அன்போடு கேளுங்கள். இது சர்வ மாங்கல்ய தாரணி மந்திரம் என்று அகத்தியர் அருளியது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீம் க்ளீம் சௌம் ஹைம் ஹோம் ஹ்ரீம் மகா மாங்கல்ய தாரணியை அஷ்ட ஐஸ்வர்ய தாரணியை நமோ நமக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீம் க்ளீம் சௌம் ஹைம் ஹோம் ஹ்ரீம் மகா மாங்கல்ய தாரணியை அஷ்ட ஐஸ்வர்ய தாரணியை நமோ நமக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீம் க்ளீம் சௌம் ஹைம் ஓம் ஹ்ரீம் மகா மாங்கல்ய தாரணியை அஷ்ட ஐஸ்வர்ய தாரணியை நமோ நமக. இந்த மந்திரம் கன்னி பெண்கள் முதல் மனம் விரும்புகின்ற ஆடவர்கள், பெண்கள் அனைவருமே செய்ய வேண்டியது. தொடர்ந்து தங்களுடைய இல்லத்தில் விளக்கேற்றி பூஜை செய்கின்ற முறையில் பூஜிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு சரியான நேரத்தில் சரியான கிழமையில் 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். உங்களுடைய இஷ்ட தேவதை விநாயகர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு அம்பாளை நித்திய சுமங்கலி பராசக்தி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு தியானித்து, அதே நேரத்தில் மகாலட்சுமி தாயாரையும் தியானித்து நீங்கள் செய்ய வேண்டியது 108 முறை மந்திரம். தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை 21 வாரம் செய்துவிட்டு, பிறகு ஒரு வாரம் நீங்கள் முக்கியமாக உங்களுடைய பிரத்யேகமான ஆலயத்தில், அம்பாள் ஆலயத்தில் சென்று சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும். இதுதான் முக்கிய பிரார்த்தனை. இந்த 21 மந்திரம் உங்களுடைய எண்ண சக்தி வலுவடைந்து பிரார்த்தனை நிறைவேற அம்பாளுடைய அனுகூலம் கிட்டும், அருள் கிட்டும். அதே நேரத்தில் சுமங்கலி பிராப்தம் அமையவும், சுமங்கலி சௌபாக்கியம் அமையவும், சகல ஐஸ்வர்யம், சகல குழந்தை செல்வம் அமையவும், எதிர்காலம் சிறப்பாக அமையவும் சுமங்கலி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு அம்மன் ஆலயத்தில் நீங்கள் அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயத்திலோ இல்லை விருப்பப்பட்ட அம்மன் ஆலயத்திலோ துர்க்கை அம்மனுக்கோ இல்லை மையத்தில் இருக்கின்ற மூல தேவதைக்கோ நீங்கள் வழிபாடு செய்ய. சுமங்கலி பண்ணங்கள் 5: 1 வெற்றிலைப்பாக்கு, 2 வெள்ளைப்பூ, 3வது சுமங்கலி பிராப்தம் தருகின்ற வளையல் 4, பெரிய மங்கைகள், மணமான மங்கைகள் அணிகின்ற வளையல் 4 மஞ்சள் நிறம். அதன் பிறகு மஞ்சள் குங்குமம், மாங்கல்ய செட்டு, மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், மாங்கல்ய செட்டு கூட வைக்கலாம். 5 இனிப்பு, சுவைக்கு மன்றம் ஒரு மிட்டாயோ ஒரு இனிப்போ வைக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு 11 ரூபாய் காணிக்கை அல்லது 5 ரூபாய் அல்லது 11 ரூபாய் காணிக்கை வைத்து 5 சுப பண்ணங்களை தயார் செய்ய வேண்டும். முடிந்தால் ரவிக்கை துணி வைக்கலாம், மஞ்சள் நிறம், சேலை வைக்கலாம், மஞ்சள் நிறம், அனைத்துமே மங்களகரமாகின்ற மஞ்சள் நிறமே. முடிந்தால் அன்னதானம் செய்யலாம். உங்களுடைய வசதியை பொறுத்து, உங்களுடைய பக்தியுடைய பிரார்த்தனை பொறுத்து, பணபலத்தை பொறுத்து. வெற்றிலைப்பாக்கு, வெள்ளைப்பூ, 4 சுமங்கலி அணிகின்ற மஞ்சள் நிற வளையல், மஞ்சள் குங்குமம், மாங்கல்ய செட்டு, இனிப்பு, காணிக்கை, இந்த 5 பண்டங்கள் 11 செட்டு தயார் செய்து, ஒரு செட்டு ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு 11 செட்டை வைத்து பூஜித்து, ஒரு செட்டு ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மீதம் 10 செட்டு பிற உறவு அல்லாத நித்திய சுமங்கலிகளாக இருக்கின்ற அனைத்து சுமங்கலிகளுக்கும் 10 செட்டு பிற சுமங்கலிக்கு சமர்ப்பணம், அதாவது தான தர்மம் செய்ய வேண்டும். முடிந்தால் அன்னதானம் செய்யலாம். அவங்களிடம் அந்த பெண்களிடம், சுமங்கலி பெண்களிடம் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பூஜையுடைய முறை. இந்த மந்திர வழிபாடும் இந்த கோவிலுடைய வழிபாடும் ஒருங்கே இணைந்து செய்ய வேண்டும். 21 முறை மந்திர வழிபாடு. கடைசியாக விருப்பப்பட்ட கிழமை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை, செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் சரியாக சென்று கோயில் சென்று இந்த வழிபாடு, நான் சொன்ன சுமங்கலி பூஜை வழிபாடு நிறைவேற்ற வேண்டும். இப்படி செய்தால் கூடிய சீக்கிரத்தில் திருமண பாக்கியம் அமையும், நல்ல வரன் அமையும், நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும், எதிர்காலம் சிறப்பாக அமையும், திருமண யோகம் நடக்கும், திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்கும், வயது முதிர்ந்தவர்கள் திருமணம் முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது அகத்தியருடைய வாக்கு. மேற்கொண்டு 2ஆம் திருமண விருப்பம் உள்ளவர்கள், ஆண்கள் பெண்கள் எவரேனும் யாராக இருந்தாலும் மந்திர ஜபம் செய்வது பொதுவான கருத்து. ஆக கன்னி பெண்கள் முதற்கொண்டு விருப்பம் செய்கின்ற ஆடவர் பெண்கள் வரை சிறப்பாக
உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையடைய இந்த மந்திரத்தை ஜெபம் செய்து கொள்ளுங்கள். இந்த சுமங்கலி பிரார்த்தனையை சேர்ந்து செய்து கொள்ளுங்கள். இதுதான் சுமங்கலி பிரார்த்தனை. இரண்டுமே கட்டாயமான வழிபாடு. ஆகவே நண்பர்கள் இந்த காணொலியை கண்டவர்கள் உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேனியர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இதன் போன்ற காணொளிகள், ஜோட பலன்கள், ராசி பலன்கள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி பலன்கள், ஜோடு சார்ந்த வகுப்பு பலன்கள், மேற்கொண்டு தமிழ் மந்திரங்கள் பலன்கள், சித்தர்களுடைய வாழ்க்கை குறிப்பு, சுவாரஸ்யமான தகவல்களோடு நான் உங்களை காணொளி வாயிலாக வருகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களிடம் நேரடியாக வருகிறேன் காணொளி வாயிலாக. இந்த காணொலியை கண்டு பயனடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த தொடர்ச்சியாக இந்த காணொலியை கண்டு வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி.